அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி கேள்வி கேட்டால் அடானின்னு ஆரம்பிச்சா அப்படி போகிறாரு. ராமதாஸ்ன்ற பேரை கேட்டோன்னா திரும்பி வந்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான பதில்? என்ன அலட்சியம் உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினா திமுக எங்கப்பா போய் நிற்கும்? தைலாபுரத்தில் எத்தனை முறை போய் துரைமுருகனை விட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு தவிச்சிருக்காங்க தெரியுமா? விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா நார்த் தமிழ்நாட்டை ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தைலாபுரத்தில் போய் தவம் இருப்பீங்க. அவர் வரமாட்டார் ஐயா, இவங்க தான் ஒரு நாள் வரமாட்டார், இவங்க தான் போனோம். ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு, யாரை வந்து சந்திச்சாரு? அவருக்கு வேலை இல்லை. ரஜினி அவர்களுக்கு சுத்தமாக அரசியல் தெரியாது, அதான் உண்மை. ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசாத உலக அரசியல் கிடையாது. அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்தவர். அவரை போய் பார்த்துட்டு வந்து சங்கினா சகத்தோடனா ஏற்றுப்பாங்களே நம்ம ஆளுங்க. இன்னொன்று, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்பொழுதே சொன்னது ஆன்மீக அரசியல் என்றார். ஆன்மீக அரசியலை சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. திரு விஜய் அவர்களுக்கு சீமான் சொன்னார் இல்லையா, ஒன்று கருவாட்டு குழம்பு இல்லை சாம்பார். அது எப்படிப்பா கருவாட்டு சாம்பார்னார்ல, அது மாதிரி தானே இது. நம்மை பின்பற்றுபவர்கள் பெருமளவு திரு விஜய் அவர்களை நோக்கி சென்று விடுவார்கள். ஸோ திரு விஜய் அவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்றொரு சினிமா நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசினாங்க, வந்துவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரஜினி அவர்களிடம் அரசியல் பேசினாங்க. ரஜினிகிட்ட அரசியல் பேசினா உங்கள் அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்ற கேள்வி இயல்பாக எழுமாதான். ரஜினி ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி. இந்த சினிமா தொடர்பாக பேசும் ஒரு நபர் ஒரே நாளில் இந்த 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 ஏஆர் மேட்டர் 5 சேனல் உட்காந்து பேசியிருக்காரு. மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது எவ்வளோ மன உளைச்சல் ஏற்படும் போல. இதை மாதிரி மசாலா விஷயங்களை பேசினா சீக்கிரமாக ரீச் ஆகுறாங்க. தவறாக நினச்சிக்காதீங்க. ஆபாச படம் போட்டால் கூட தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கு போடுவீங்களா? இது ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. ஒருவேளை கருத்து சுதந்திரம் அப்படின்னு. நோ 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 இது நிச்சயமாக கருத்து சுதந்திரம் கிடையாது. மற்ற என்கவுண்டர்களை விட திருவேங்கடத்தின் என்கவுண்டர் முக்கியத்துவம் பெறுகிறது. என் மேலே போடப்பட்டது வந்து ஒரு சாதாரண டிவியில் யூடியூப்பில் பேசினேன்றதுக்கான வழக்கு. பல நீதிமன்றங்களுக்கு என்னை அழைத்து சொல்லும்போது செல்ஃப் லோடிங் ரைஃபிள் SLR AK-47 வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. விடிய காலம் 3 மணிக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு மறைச்சு வச்சு கள்ள துப்பாக்கி எடுத்து சுட்டாருன்னா என்னப்பா இது? ஓப்பனாக சொல்கிறேன், 4 கான்ஸ்டபிள் நிற்பாங்க யூரின் போகும்போது. இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவங்க எதில் மாட்டிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா IO வரதராஜன். மேஜிஸ்ட்ரேட் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு? வரதராஜன் எப்படி இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்? முகமது புகார் என்ற இன்ஸ்பெக்டர் சுட்டுட்டாரா? இது ஏன் இத்தனை பேர் வருதுன்னா, வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேச போகிறோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் லியோ. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி காலையில் இந்த வேளச்சேரியில் மக்களை குடியிருந்த இடங்களிலிருந்து அதிகாரிகள் அப்புறப்படுத்துகிறார்கள். சென்னை மாநகராட்சி. நாம் தமிழர் அமைப்பின் தலைவர் திரு சீமான், தேமுதிக தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் மக்களை வந்து அப்புறப்படுத்தாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் களத்துக்கு போனீங்க, போய்ட்டு விஷுவல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்க, அந்த மக்கள்கிட்ட பேசுனீங்க, என்ன இப்போ சொல்கிறாங்க, அது என்ன இஷ்யூ ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். காலையில் வந்து தொலைபேசிக்கு வந்து ஒரு கால் வந்தது. வரும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி சங்கர் சார் உங்கள் நம்பர் கொடுத்தாரு, வேளச்சேரியில் ஒரு 1500 பேரை வச்சு நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். ஏன் போராட்டம் நடத்துகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, எங்கள் வீடெல்லாம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்கிறாங்க அரசாங்கம்னு சொன்னாங்க. சரி, நான் வந்து அடுத்த ஒரு 1/2 hourல அங்கே போனேன், வேளச்சேரிக்கு போனேன். கேமராமேனே வர சொன்னேன். போயிட்டு அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்கிரமிப்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் இல்லை, சென்னையில் பாதி இடம் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, பாதி இடம் இருக்குது, இது ஏன் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு, இல்லை இங்கே வந்து இவங்க போட்டு விட போகிறாங்களா, சென்னைக்கு நடுவில் வந்து போட்டு விட போகிறாங்க, அதனால் வந்து எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேளச்சேரியோட ஏரி இருக்கும், 2 பக்கம் ஏரி, அது நடுவில் தான் ரோடு போட்டிருப்பாங்க, நடுவில் தான் ரோடு போட்டுறாங்க. அங்கே கொஞ்சம் ஏரி இருக்கும், இந்த பக்கம் கொஞ்சம் லைக் ரொம்ப சின்னதான ஒரு காவா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த காவா சுற்றி இருக்குல்ல, அந்த இடம் ஃபுல்லாகவே ஏரி. ஸோ எங்களை காலி பண்ண சொல்கிறாங்க. இது வந்து 250 ஏக்கருக்கு மேலே இந்த இடம் ஃபுல்லாக, இது எல்லாமே ஏறி தான் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 80 வருஷமாக இருக்கும், சில பேர் 40 வருஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இப்போ ஏன் காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இதை காலி பண்ணிவிட்டு அப்புறப்படுத்திட்டு எங்களை வந்து கனை நகர் அப்படின்னு செம்மஞ்சேரி இல்லை பெரும்பாக்கம் அங்கே கொண்டு போய் போகிறாங்க. அந்த ஏரியாலாம் வந்து ரொம்ப நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டு சென்னையோட மையப்பகுதியில் இருந்துக்கிட்டு திடீர்னு வந்து செம்மஞ்சேரி பெரும்பாக்கம் போனால் எங்களால் எப்படி போக முடியும்? அதை தாண்டி ஆக்கிரமிப்பு இருக்கிற ஒரு இடத்துல கட்டணம் கட்ட ஏன் அனுமதி கொடுத்தீங்க? வீட்டு வரி ஏன் வாங்கினீங்க? சொத்து வரி ஏன் வாங்கினீங்க? அப்புறம் மின்சார இணைப்பு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்கிரமிப்பில் இருந்தால் நீங்கள் அப்போவே கொடுக்கலனா, இந்த இணைப்புகள்லாம் கொடுக்கலனா நாங்கள் ஏன் அங்கே வந்து தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அந்த ஏரி பக்கத்தில் ஃபீனிக்ஸ் மால் இருக்குல்ல, அந்த ஃபீனிக்ஸ் மாலும் அந்த பட்டால் தான் வருது, அதுவுமே வந்து ஏரியில் தான் வருது. அந்த மாலை முதல்ல எடுக்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நாங்களே போயிடுறோம். இப்போ பணக்காரங்களுக்கு வந்து ஒரு நியாயமா, எங்களுக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்குறாங்க.
நீங்கள் வந்து நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு தான் இருக்கோம்னு சொல்கிறீங்க. ஆமாம், ஆக்கிரமிப்பு தான் இருக்கிறோம். 40 வருஷமாக இருக்கோம். 40-50 வருஷமாக இருக்கும். 40-50 வருஷமாக இருக்கும்போது 40-50 வருஷமாக இருக்கிற எங்களை போக சொல்கிறீங்க. நேற்று வந்து ஃபீனிக்ஸ் ஏன் போக சொல்ல மாட்றீங்க? உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அது வந்து ஒரு வணிக கட்டிடம், ஓகேவா? அந்த வண்டியை கட்டத்தை எடுத்து அவன் இன்னொரு இடத்துல போய் கட்டிப்பான், ஓகேவா? நீங்கள் இல்லைனா அங்கே அப்ரூவே கொடுத்துடக்கூடாது. அதை விட்டுட்டு எங்களையும் அப்ரூவ் படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. திரும்ப அவங்க என்ன சொன்னதுன்னா, நாங்கள் போனால் வந்து நீங்கள் எங்களுக்கு காட்டுற அந்த சட்ட நடவடிக்கையை வந்து ஃபீனிக்ஸ் மால் அந்த நிர்வாகத்து மேலேயும் நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் போகிறப்போ வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் வந்தாங்க. பாஜக சார்பாக வந்து கருணாகரன் வந்தார், திருமுருகன் காந்தி வந்தார். சரி, எல்லாமே ஆதரவாக தான் இருக்காங்க. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார்ல காங்கிரஸில், ஹசன், அவர் என்ன சொன்னார், இல்லை அவர் வந்து நான் வரேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப் இருக்குது ஃபோனு. இந்த எம்பி தென்சென்னை எம்பி எங்கே அப்படின்னா அவங்களும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் ஓட்டு போகும்போது இதெல்லாம் ஆக்கிரமிப்புலாம் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஓட்டே போட்டுருக்க மாட்டேன். இப்போ வந்து ஆக்கிரமிப்பை எடுக்க போகிறீங்க, எலெக்ஷன் டைமில் வந்து நீங்கள் வருவீங்க, ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கோபமாக பேசினாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது எப்படினாலும் ஒரு 2000 வீடுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 2000 2500 வீடு இருக்கும். எல்லாம் வந்து அடுக்குமாடியெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. நிறைய போலீஸார் வந்து அதை சுற்றி குவிக்கப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து அரசியல் தலைவர்களும் வந்துட்டு தான் இருக்காங்க. இது போல் வந்து ஏரி மற்றும் நீர்நிலை சார்ந்த பகுதிகளில் கட்டுமானங்களை கூடாது என்று நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு, சட்டமும் இருக்குது. ஆனால் அவர்கள் கேட்பது போல் மின்சார இணைப்பெல்லாம் எதுக்கு கொடுக்கணும்? அதான் அந்த மாதிரி மின்சார இணைப்புலாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும். அவங்களோட சேமிப்பெல்லாம் வந்து அங்கே வீடுகளாக கட்டியிருப்பாங்க இப்போ இல்லையா? அந்த மாடி வீடு கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. மாடி வீடு, அந்த இடத்துல மாடி வீடு கட்டுறவங்க இருக்கிற சேவிங்ஸை பூரா போட்டு தான் கட்டுவாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வீடு கட்டுற அளவுக்கு வசதியெலாம் இருக்காது. இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் போட்டு குடிசையாக இருக்க வேணாம், அது மாடி வீடு கட்டலாம், தான் கரண்ட் கொடுத்துட்டாங்களே, சொத்து வரி வாங்குறாங்களே, எங்கே என்ன பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சிட்டு தான் பண்ணுறாங்க. நீங்கள் எடுத்த உடனே இந்த பாருங்கள் நாங்கள் இதை இடிக்க போகிறோன்றதை சொல்லியிருந்தீங்கன்னா இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ உள்ளாட்சி அதிகாரிகள், மின்வாரிய அதிகாரிகள் எல்லோரும் தானே இதுக்கு உடந்த. நீங்கள் பண்ணிவிட்டு திடீர்னு காலி பண்ணி கண்ணகி நகரை தாண்டி நீங்கள் போங்கன்னு சொன்னீங்கன்னா அவர்கள் எங்கே செல்வார்கள்? குடிசை வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. இது அரசாங்கம் இவர்கள் இந்த மாற்று இடம் கொடுக்கறத வந்து பக்கத்தில் எங்கேயாவது கொடுப்பாங்கன்னு பார்த்தானா பக்கத்தில் கொடுக்காம அங்கே சொல்கிறாங்க. பட் இது ஃபீனிக்ஸ் மால் அன்அப்ரூவ்டு ஏரி இடம் அப்படின்றது அந்த பகுதி அது என்னோட கருத்து இல்லை. அந்த பகுதி மக்கள் வந்து கருத்தாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாங்கள் கேட்டும்போது மைக் பிடிச்சி கேட்கும்போது அவங்க அதான் சொன்னாங்க. அது என்னன்றதை நம்ம அந்த வெரிஃபை பண்ணோம். அந்த அடுத்த சப்ஜெக்ட் போங்க. திருவேங்கடம் என்கவுண்டர், ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் வந்து முதல்ல வெட்டினவர் வந்து திருவேங்கடம் அப்படின்ற செய்தி நம்மளுக்கு வருது. அதை தொடர்ந்து அவரை வந்து கூப்பிட்டு போய் விசாரிக்கும் போது என்னென்னலாம் செஞ்சார் அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் வந்து தப்பி ஓட முயன்றதா, அதை தொடர்ந்து என்கவுண்டர் பண்ணதா சொல்லப்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து அதில் வந்து வழக்கறிஞர் திரு புகழேந்தி அப்படிங்கிறவர் பொதுநல வழக்கு போட்டிருக்காரு. இது என்ன சார்? சொல்கிறேன். நான் திரு புகழேந்தி என்பவரின் அலுவலகத்தில் தான் நான் ஒரு 6-7 வருஷம் வேலை செஞ்சேன். நாங்கள் இருவருமே சேர்ந்து மனித உரிமைகள் தளத்தில் பல்வேறு வழக்குகளை தொடுத்திருக்கிறோம். சிறை கைதிகள் உரிமை மையம் சார்பாக இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு புகழேந்தி அவர்கள் பொதுநல வழக்கு தொடுத்துள்ளார். இந்த வழக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வழக்காக நான் பார்க்கிறேன். ஏற்கனவே இந்த திருவேங்கடம் வழக்கை மாநில மனித உரிமைகள் ஆணையம் தானாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்குது. அதன் நடுவே அதைத்தான் இப்போவே சொல்லிடுறேன். நான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு இதைத்தான் டிஃபென்ஸாக வைப்பாங்க. நான் இப்போவே சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. ஏற்கனவே எஸ்ஹெச்ஆர்சி சூமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்துருச்சு, நீங்கள் அதனால் இந்த வழக்கை விசாரிக்காதீங்கன்னு தான் கொண்டு போக போகிறாங்க. இதில் காவல்துறை தரப்பில் இது என்ன சொல்லப்பட்டதுன்றதை நம்ம பார்த்துருவோம். 14/7/2024 அன்றைக்கி தான் போலீஸ் தரப்புலேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வருது. அன்றைக்கி தான் திருவேங்கடம் அவர்கள் கொல்லப்படுகிறார். திருவேங்கடம் கொல்லப்படுவது ஏன் வந்து முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 12 அல்லனா 11/7/2024 அன்றைக்கி தான் சென்னை மாநகரத்துக்கு திரு அருண் அவர்கள் புதிய ஆணையராக நியமிக்கப்படுகிறார். ஆணையராக பொறுப்பேற்றவுடன் தான் அவர் இந்த டிஷ்யூம் ஸ்டேட்மெண்ட்டு விட்டார். உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ரவுடிகளுக்கு அவர்கள் மொழியிலேயே பதில் சொல்வோம்ட்டு அவர் சொன்னார். சொன்ன உடனே சரி டஃப்பாக இருப்பாருன்னு தான் எல்லோரும் நினச்சாங்க. 2 நாளில் இந்த என்கவுண்டர் நடக்குது. நான் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தேன், மீண்டும் இங்கே பதிவு பண்ணுறேன். மற்ற என்கவுண்டர்களை விட திருவேங்கடத்தின் என்கவுண்டரு முக்கியத்துவம் பெறுகிறது. என்ன காரணம்னா, மற்ற என்கவுண்டர்லாம் பெரும்பாலான என்கவுண்டர்களில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரவுடியை தேடி போனோம், ரவுடியை பிடிக்க போகும்போது அவர் துப்பாக்கி எடுத்து சுட்டார், வெட்டினார், ஏதாவது பண்ணார், நாங்கள் பதிலுக்கு சுட்டோம், செத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த என்கவுண்டர் ஏன் சிறப்பு அப்படின்னா, திருவேங்கடத்தை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ண பிறகு போலீஸ் அவரை கஸ்டடி எடுக்குது. போலீஸ் கஸ்டடி எடுக்கும்போது போலீஸ் கஸ்டடியில்னா
எவ்வளவு பாதுகாப்பாக ஒரு கைதியை வைத்திருப்பார்கள். அதுவும் ஆம்ஸ்ட்ராங் போன்ற கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டுள்ள ஒரு வயலண்ட்டான கிரைமில் சம்மந்தப்பட்டுள்ள ஒரு கைதியை எப்படி வைத்திருப்பார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். என் மேலே போடப்பட்டது வந்து ஒரு சாதாரண டிவியில் யூடியூப்பில் பேசினேன்றதுக்கான வழக்கு. ஆனால் நீங்கள் இந்த வெளியில் ஊடகங்களில் வர புகைப்படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நான் மதுரை நீதிமன்றத்துக்கு பல நீதிமன்றங்களுக்கு என்னை அழைத்து செல்லும்போது குறைந்தது 20 காவல்துறையினர் இருப்பார்கள். அத்தனை பேரும் செல்ஃப் லோடிங் ரைஃபிள் SLR AK-47 வச்சுக்கிட்டு தான் வருவாங்க. இங்கே இந்த போலீஸ் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிடுறேன். திருவேங்கடத்தை கைது செய்துட்டோம், 11 பேர் கைது செஞ்சோம், திருவேங்கடத்தையும் கைது செய்தோம். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் 14/7/2024 அதிகாலை போலீஸ் காவலில் இருந்த எதிரி திருவேங்கடத்தை மேற்படி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஆயுதங்களை கைப்பற்ற எதிரி தங்கியிருந்த மணலியில் உள்ள வீட்டிற்கு தக்க பாதுகாப்புடன் அரசு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்டார். அவ்வாறு அழைத்து செல்லும்போது இயற்கை உபாதைக்காக ரெட்டேரி ஏரிக்கரை ஆட்டுமந்தை செல்லும் வழியில் போலீஸ் வாகனத்தை நிறுத்திய போது பாதுகாப்பில் இருந்த காவலர்களை தள்ளிவிட்டு எதிரி தப்பி ஓடிவிட்டார். உடனடியாக பாதுகாவலாக சென்ற காவலர்கள் அவரை பிடிக்க முயற்சித்தும் பிடிக்க இயலவில்லை. புழல் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட வெஜிடேரியன் வில்லேஜ் என்ற இடத்தில் மறைந்திருந்த எதிரி திருவேங்கடத்தை பிடிக்க முயற்சி செய்தபோது எதிரி தான் மறைத்து வைத்திருந்த கள்ளத்துப்பாக்கி எடுத்து காவலர்களை நோக்கி சுட்டுள்ளார். உடனடியாக காவல் ஆய்வாளர் எதிரி திருவேங்கடத்தை தற்காப்பிற்காக துப்பாக்கியால் சுட்டதில் காயமடைந்த எதிரி உடனடியாக அருகாமையில் இருந்த மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே இறந்ததாக தெரிவித்து விட்டனர்னு சொன்னாங்க. இதில் முதல் கேள்வி எழுது. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன் வந்து இது முக்கியத்துவம் பெற்ற என்கவுண்டர்னு சொல்கிறேன்னா, போலீஸ் கஸ்டடி எடுப்பாங்க. நார்மலாக ஒரு குற்றவாளியை என்னையும் கஸ்டடி எடுத்தாங்க, பல வழக்குகளில் என்ன கஸ்டடி எடுத்தாங்க. அது எதுக்குன்னா, அந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு போலீஸ் விசாரணையில் தான் சொல்லணுன்றதுக்காக நீதிமன்றத்துக்கிட்ட போய் ஒரு வாக்குமூலம் கொடுத்து எடுப்பாங்க. நீதிபதி முன்னாடி இந்த எந்த வழக்கில் கஸ்டடி எடுக்கிறாங்களோ அந்த வழக்கோட புலனாய்வு அதிகாரி ஒரு பிரமாண வாக்குமூலத்தை ஸ்வோன் அஃபிடவிட்டை கொடுக்கணும். நீதிபதி முன்பாகவே வாக்குமூலம் கொடுக்கணும், எழுத்துப்பூர்வமாக இல்லை, படிக்கணும். அவர் நான் இந்த காரணத்துக்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதி உத்தரவாக போடுவாங்க. அதில் உங்களுக்கு இத்தனை நாள் கஸ்டடி தர்றேன், அவருக்கு நல்ல உணவு கொடுக்கணும், இரத்த சொந்தங்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள பார்க்க அனுமதிக்கணும், வழக்கறிஞரை ஒரு நாளைக்கு ஒரு முறையோ இருமுறையோ பார்ப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். இப்போ கோர்ட்லேருந்து இவரை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி இவரை திருப்பி கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு நீதிபதி உத்தரவு போடுவார். அந்த உத்தரவில் கையெழுத்திட்டு தான் சம்மந்தப்பட்ட அதிகாரி அதை எடுப்பார். திருவேங்கடம் வழக்கில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருவேங்கடம் வழக்கில் இந்த வழக்கில் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் IO வரதராஜன் என்பவர், அவர் வந்து MKV நகரோட உதவி ஆணையர். அவர்தான் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்வோன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திருவேங்கடத்தை கஸ்டடி எடுக்கிறார். அவர் எடுத்துட்டு அவர் கோயம்பேடு AC திரு சரவணன் என்பவரிடம் திருவேங்கடத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறார். திரு சரவணன் என்ன பண்ணுறாரு, கொடுங்கையூர் ஆய்வாளர், இன்னொரு சரவணன், அது கொடுங்கையூர் ஆய்வாளர் சரவணனிடம் திருவேங்கடத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. சுட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா, தண்டையார்பேட்டை இன்ஸ்பெக்டர் திரு முகமது புகாரி என்பவர். இதில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இவங்க எதில் மாட்டிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, IO வரதராஜன். மேஜிஸ்ட்ரேட் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு? வரதராஜன். வரதராஜன் எப்படி இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்? அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணாலும் நீதிமன்றத்தோட உத்தரவு இருக்கணும். எக்ஸாக்ட்லி. உங்ககிட்ட கஸ்டடி ஒப்படைக்கிறது யார்? நீதிமன்றம். அப்போ நீதிமன்றம் ஒப்படைச்ச குற்றவாளி நீங்கள் எப்படிங்க இன்னொருத்தட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறீங்க? இதிலே மாட்டிக்குவாங்க. ஸோ அவன் வரதராஜன் சரவணன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, சரவணன் வந்து இன்ஸ்பெக்டர் சரவணன்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி, இவங்க எல்லாம் அதை வச்சுருந்த போது முகமது புகாரி என்ற இன்ஸ்பெக்டர் சுட்டுட்டாரான். இது ஏன் இத்தனை பேர் வருதுன்னா, எல்லாராலையும் சுட முடியாது, அது சொல்லிடுறேன். போலீஸுக்கு இப்போ காவல்துறை அதிகாரிகளும் மனிதர்கள் தான். ஒருத்தனை பிடிச்சி வச்சு சுடுறது கொலை இல்லையா? எல்லாராலையும் பண்ண முடியாது. நான் மனவியல் மருத்துவர்களிடம் பேசியிருக்கிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு என்கவுண்டர் பண்ண ஒரு அதிகாரி, அவன் சாகும்போது அவனோட கண் என்னை இன்னும் உறுத்துது, என்னால் தூங்க முடியல அப்படின்ட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. எல்லாராலையும் சுட முடியாது, அவ்வளோ வெளிதான். அடிப்பாங்க, கொள்ளுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தனை கொலை பண்ணுறதுன்றதுக்கு அது ஒரு கொடூர மனது வேண்டும். அதனால தான் இத்தனை கை மாறி இருக்குது. இந்த வரதராஜன் AC கஸ்டடி எடுக்கிறார்ல, அவர்கிட்ட சுடும்போது என்னால் முடியாது சார்ன்றிருப்பார். இது ஒரு புறம். இன்னொரு புறம், விடிகாத்தால் எதுக்கு அவர் கூட்டின்னு போனீங்க? ஏதாவது கட்டாயமா உங்களுக்கு? நான் 3 நாளும் என்னமோ கஸ்டடி கொடுத்துருந்தாங்க, எதுக்கு விடிகாத்தால் எடுத்துகிட்டு போகிறீங்க? இன்னொன்று நான் சொல்கிறேன், நான் கஸ்டடிக்கு தான் பல முறை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல, கோர்ட்டு கூட்டு போகும்போது கூட 10 போலீஸு சுற்றி இருப்பாங்க. இன்னொன்று, திருவேங்கடம் போல் ஒரு பெரிய ரவுடியை கூட்டு போகும்போது தாராளமாக ஹேண்ட்கஃப் போடலாம். என்ன இப்போ என்ன மாதிரி ஆளுங்களுக்கு போட்டால் தான் நான் கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எனக்கு ஹேண்ட்கஃப் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. திருவேங்கடம் மாதிரி ஆளுக்கெல்லாம் ஹேண்ட்கஃப், லீடிங் செயின், காலுக்கு லீடிங் செயின்லாம் தாராளமாக போடலாம். இன்னொன்று, 10 பேரை தாண்டி திருவேங்கடம் தப்பிச்சு போகிறாருன்னா நீங்களாம் என்ன போலீஸ், உங்களுக்குலாம் என்ன ட்ரைனிங் கொடுத்தாங்க? இது ஒரு புறம். இன்னொன்று,
போலீஸ் கஸ்டடியிலேருந்து ஒருத்தன் தப்பிச்சு போகிறான்னா சம்மந்தப்பட்ட காவலர்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பண்ணுவாங்க. ஒருத்தர் தப்பிச்சு போனான்னா இப்போ போலீஸ் பொறுப்பு இல்லாமல் இருக்காருன்னு அர்த்தம். புகழேந்தி என்ன பண்ணுறாரு, இந்த வழக்கு போடுறதுக்கு முன்னாடி தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே சென்னை சிட்டி கமிஷனரேட்டுக்கு ஆர்டிஐயில் லெட்டர் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு தப்பிச்சு போனார்னு சொன்னீங்க, யார் எஸ்கார்ட் எடுத்தது, எந்தெந்த ஏர் போலீஸ் எடுத்தது, என்னென்ன வெப்பன் சப்ளை பண்ண கூட எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, ஹேண்ட்கஃப் போட்டிங்களா இல்லையா, அண்டு தப்பிச்சு போன பிறகு இது தொடர்பாக யார் யாரை சஸ்பெண்ட் பண்ணீங்கன்ட்டு கேட்டபொழுது இது விசாரணையில் இருக்கிறது, பதில் சொல்ல முடியாதுன்னு சிட்டி கமிஷனரேட்டு லெட்டர் எழுதியிருக்காங்க. இந்த வழக்கு வரும் வெள்ளிக்கிழமைக்குள் விசாரணைக்கு வந்துவிடும். ஏற்கனவே தாக்கல் செய்து விட்டாச்சு. புதன் அல்லது வியாழனுக்குள் விசாரணைக்கு வரும். மும்பை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்த திரு ஸ்ரீராம் என்பவர் இங்கே சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வழக்கில் நியாயம் நடக்கும் என்று நாம் நம்புவோம். என்னென்னா, நான் இப்போ இவ்வளோ இது டிஸ்கிரிபன்சி சொன்னேன்ல, இதெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும். இல்லை, அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சொல்லுங்கள். விடிய காலம் 3 மணிக்கு கூட்டு போகிறாங்க, அங்கே ஒரு மறைச்சு வச்ச கள்ள துப்பாக்கி எடுத்து சுட்டாருன்னா என்னப்பா அது? கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. அதாவது அவர் இயற்கை உபாதைக்காக இன்னொன்று சொல்கிறேன் இல்லையோ, நானும் நிறைய கஸ்டடிக்கு போயிருக்கேன்ல. இயற்கை உபாதைக்கு போகும்போது ஓப்பனாக சொல்கிறேன், 4 கான்ஸ்டபிள் நிற்பாங்க யூரின் போகும்போது. எங்கேயாவது ஹைவேல தானே போவீங்க, ஹைவேல ஹோட்டலில் எங்கேயாவது நிறுத்துவாங்க, அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும்ல, அங்கே ரெஸ்ட் ரூமுக்கு போனோன்னா கதவை தப்பப்படக்கூடாது. வாசலில் 4 கான்ஸ்டபிள் நிற்பாங்க. இல்லைனா பெட்ரோல் பங்கில் போவோம், 4 கான்ஸ்டபிள் வெப்பனோட நிற்பாங்க. இங்கிட்ட அங்கிட்டு நவர முடியாது. நான் ஒரு சாதாரண சிவில் கிரிமினல் நான் இல்லையா. நான் இன்னொன்று ஊரறிஞ்சவன், தப்பிச்சு எங்கே ஓட முடியும் நான். எனக்கே அது ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால். அவங்களோடது, சார் கதவு ஸ்டாப்பாக சார் அப்படின்னு இல்லை ஏட்டையா போடல ஏட்டையா அப்படின்னு தான் சொல்லுவேன். எங்கேயும் போக முடியாது. இயற்கை உபாதைக்கு நிறுத்துறாங்களாம். இதே மாதிரி கோயம்புத்தூர் ஒரு என்கவுண்டர் பண்ணாங்க, ஞாபகம் இருக்கா? கோர்ட்டில் வெட்டினான்ட்டு ஒருத்தனை வாந்தி எடுக்கிறதுக்கு கூட்டும் போய் ஃபாரஸ்ட் காலேஜ் பக்கத்தில் இதே கதை. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஒரு குற்றவாளி எத்தகைய கொடூர குற்றத்தை ஒரு இப்போ இதில் சில ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஒரு 8 வயசு பொண்ணை ரேப் பண்ணிட்டான், அதனால் இவனெல்லாம் சுட்டா என்ன அப்படின்ட்டுனா, அதனால தான் அவனை குற்றவாளியாக்கி அவனை நீதிமன்றத்தின் முன்னாடி தண்டிக்கணுன்றதுக்காக தான் நமக்கு சட்டங்கள் இருக்குது. நீங்களே சுடுறதுன்னா அப்புறம் கோர்ட்டை எதுக்கு வச்சுருக்கீங்க? மூடிட்டு நீங்கள் சுடுங்க. ஸோ இதை எந்த சூழல்லையும் இந்த என்கவுண்டர் இப்போது இந்த திருவேங்கட என்கவுண்டர்லாம் நம்ம ஆதரிச்சோன்னா நாளைக்கு என்னை போன்றவர்களுக்கு நடக்கும். அரசுக்கு எதிராக பேசுகிறவங்கள சுடுவாங்க. என்னையே கஸ்டடியில் சொன்னாங்களா இல்லையா? சுற்றுவான், அடுத்த வாட்டி சொன்னார் அருண் சார், சுற்றுவான்னு சொன்னாருன்ட்டு என்கிட்டே மிரட்டுறாங்கன்னா, அப்போ யாரை வேண்டுமானாலும் நாம் இது போல் சுட்டு கொள்ளலான்ற துணிச்சல் காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்துவிட்டது. உள்ளபடியே யாராவது ஒருத்தர் எடுத்து இதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறது. ஏற்கனவே எஸ்ஹெச்ஆர்சி விசாரிக்குது அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ அப்படி இருக்கும்போது இந்த பிஐஎல்கான தேவை என்ன இருக்குது? அருமையாக கேட்டிங்க. எஸ்ஹெச்ஆர்சிக்கு பீனல் பவர்ஸ் கிடையாது. எஸ்ஹெச்ஆர்சி அதிகபட்சம் விசாரணை நடத்தி எஸ்ஹெச்ஆர்சி தன்னோட பரிந்துரைகளை அரசுக்கு தான் கொடுக்கணும். அதிகபட்சம் துறை ரீதியான நடவடிக்கை எடுங்கள் என்று மனித உரிமை ஆணையம் சொல்லலாம். சிபிஐ விசாரணைக்கு போக வேண்டும் என்று எஸ்ஹெச்ஆர்சி கருதினால் எஸ்ஹெச்ஆர்சி கோர்ட்டில் தான் வழக்கு பதிவு பண்ணும். இல்லைனா எஸ்ஹெச்ஆர்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கலாம், இதில் சந்தேகம் இருக்குது, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பரிந்துரையாக தான் கொடுக்க முடியும். அந்த பரிந்துரையை ஏற்க வேண்டும் என்ற கட்டாயம் அரசுக்கு இல்லை. ஆனால் இது கோர்ட்டு, ரிட்டு ஜூரிஸ்டிக்ஷன். கோர்ட்டு ரிட்டு ஆர்டர் பண்ணி சிபிஐ விசாரணைன்னா போச்சு. ஸோ கோர்ட் இஸ் சுப்ரீம். நல்லா கரெக்டாக கேட்டிங்க. ஆனால் நான் இப்போவே சொல்கிறேன், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த டிஃபென்ஸ் தான் எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், மனித உரிமை ஆணையம் விசாரிக்குது, அதனால் இது தேவையில்லை, விளம்பரத்துக்காக போடுறாங்கன்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. பாருங்கள், நீதிமன்றம் இந்த வழக்கில் நியாயம் செய்யும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். சில தினங்களுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சந்தித்தாங்க. சந்தித்த உடனே மிகப்பெரிய அளவில் ட்ரோல் செய்யப்பட்டால் சீமான் அவர்கள். ரஜினி அவர்களே நீங்கள் விமர்சித்து பேசிட்டு இப்போ ரஜினி அவர்களே போய் பார்த்துருக்கீங்க. அப்புறம் சங்கி என்றால் நண்பன், சகோதரன் சொல்லி சக தோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விளக்கம் கொடுத்தாரு. எதுக்கு அந்த சந்திப்பு? அது பின்னணி என்ன சார்? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல் இழுக்குப்பட்டுன்னு குரல் சொல்லுது. இது எல்லாருக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். அவர் ரஜினி பாவம், ஓகேவா, அவர் எப்படியாவது ஈஸியாக சீஃப் மினிஸ்டர் ஆகலான்ற கனவுகளோடு இருந்தார். அது அத்தனை எளிதல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டார். ரஜினி அவர்களுக்கு சுத்தமாக அரசியல் தெரியாது, அதான் உண்மை. இல்லைன்னா பொது வெளியில் போய் போராட்டம்னா நாடு சுடுகாடாயிடுன்ட்டு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா மனித வாழ்க்கையே போராட்டத்தின் அடிப்படையில் தான் மனிதன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான். எல்லாத்துக்கும் போராடி தான் தீரணும், வேறு வழியே கிடையாது. அப்படி பேசக்கூடியவர் இயல்பாக மனசில் இருக்கிறத பேசினார். அந்த இது சொன்னார்ல,
முரசொலி வச்சுருந்தா திமுக, துக்ளக்கு வச்சுருந்தா அறிவாளி என்றெல்லாம் இயல்பாக சொன்னார். அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்றதுக்கெலாம் அவருக்கு தெரியல. அதே போல் கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஒரு பையன் மைக்கை நீட்டி கொள்கை என்னன்னு கேட்டுட்டான், எனக்கு தலை சுற்றி போச்சு. இதெல்லாம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துன்றது அவருக்கு தெரியல. இவ்வளோ தான் அவரோட அரசியல் அறிவு. அவர் நல்ல நடிகர், சூப்பர் ஸ்டார், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அவருக்கு இவ்வளோ தான் அரசியல் தெரியும். ஆனால் திரு சீமான் அவர்கள் பேசாத உலக அரசியல் கிடையாது. உள்ளபடியே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. திரு சீமான் அவர்கள் போய் ரஜினியை பார்த்துட்டு வந்து வெளியில் அவர் அளித்த புதிய தலைமுறைக்கு அளித்த நேர்காணலில் பார்க்கும்போது உள்ளபடியே தமிழக இளைஞர்களுக்கு நம்பிக்கையூட்டும் தலைவனாக இருந்த ஒரு தலைவர் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இப்படி வீழ்ந்து விட்டார் என்ற வருத்தம் தான் எனக்கு மேலிட்டது. இது எந்த வகையில் அவரை நிலைநிறுத்திக்கிறதுக்கு இந்த மீட்டிங் உதவும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா திரு சீமான் அவர்கள் மனதில் என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டது, நம்மை பின்பற்றுபவர்கள் பெருமளவு திரு விஜய் அவர்களை நோக்கி சென்று விடுவார்கள். ஸோ திரு விஜய் அவர்களுக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்றொரு சினிமா நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து பேசிவிட்டு வந்த பிறகு திரு ரஜினிகாந்தின் ஆதரவாளர்கள் நம்மை நோக்கி வருவார்கள் அப்படின்ட்டு திரு சீமான் அவர்கள் கணக்கு போட்டிருக்கலாம்னு நான் புரிந்து கொள்கிறேன். அப்படியே பார்த்தா ரஜினியோட ரசிகர்கள்லாம் 50 வயசில் இருப்பாங்க. சீமானை ரசிப்பவர்கள், சீமானை பின்பற்றுபவர்கள், சீமானை தலைவராக ஏற்றுக்கொள்பவர்கள் இளவயதினர். இல்லைன்னா சீமான் சொல்கிற கதையை நம்புவாங்களா? நீ நம்புவியா? நீங்கள் நம்புவீங்களா? அவரே அதை திரும்ப பார்த்தாருன்னா நம்ப மாட்டார். இப்படி இருக்கும்போது நான் தொடக்கத்தில் குரல் சொன்னதுக்கு காரணம், என்ன பேசணுன்னு ஒரு வரைமுறை இல்லையா? சங்கினை செருப்பு கழட்டி அடிப்பேன்ட்டு மேடையில் செருப்பை தூக்கி காமிச்சார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அண்ட் ரஜினிகாந்த் அவர்கள் யோகி ஆதித்யநாத்தின் காலில் விழுந்தவர். நினைவு இருக்கா? அந்த புகைப்படம் வந்துச்சு, நினைவு இருக்கா? ஒரு பிஜேபியை பிடிச்சவன் கூட இதை செய்ய மாட்டான்ப்பா. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆதரவாளர் கூட இதை செய்வாங்களான்றது எனக்கு தெரியலப்பா. யோகி காலில் விழுந்தவர். அவரை போய் பார்த்துட்டு வந்து சங்கினா சகத்தோடனா ஏற்றுப்பாங்களே நம்ம ஆளுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை பேரும் சீமானின் பேச்சை கேட்டு கைத்தட்டுபவர்கள் என்று நினைத்து விட்டாரா? ரஜினி வெளிப்படையாகவே இந்துத்துவ அரசியலை ஆதரிக்கக்கூடியவர் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அவர் பல விஷயங்களை மாற்றி பேசியிருக்கார். ஆனால் இந்துத்துவ அரசியலேருந்து ரஜினி என்றுமே விலகியதில்லை. தன்னை ஒரு ஆன்மீகவாதி என்று தான் சொல்லிக் கொள்கிறார். எதிர்த்தும் பேசினதில்லை, ஆதரவாக பேசியிருக்காரு. எதிர்த்து எப்பவுமே பேசினதில்லை. இன்னொன்று, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வரும்பொழுதே சொன்னது ஆன்மீக அரசியல் என்றார். ஆன்மீக அரசியலை சீமான் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா? ஆன்மீகமும் அரசியலும் எப்படிப்பா ஒன்றாக முடியும்? திரு விஜய் அவர்களுக்கு சீமான் சொன்னார் இல்லையா, ஒன்று கருவாட்டு குழம்பு இல்லை சாம்பார். அது எப்படிப்பா கருவாட்டு சாம்பார்னார்ல? அது மாதிரி தானே இது. ஸோ இது ஒரு தடுமாற்றம். நேற்று ஒன்று பேசுகிறாரு, இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு, நாளைக்கு என்ன பேசுவார்ன்றது திரு சீமான் அவர்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இப்படிலாம் மாற்றி மாற்றி சீமான் பேசிகிட்டு இருந்தார்னா அவரை சீரியஸாக எடுத்துக்கிறத விட்டுருவாங்க. சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப அழகாக அறிக்கை கொடுக்குறார் சீமான். நான் பார்த்துருக்கேன். பப்ளிக் இஷ்யூஸு, மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களுக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்த அந்த வேளச்சேரி இஷ்யூக்கெலாம் ரொம்ப அழகாக அறிக்கை கொடுத்துருந்தார். டீட்டெயிலாக அறிக்கை கொடுக்குறாரு. அதானி இஷ்யூக்கெலாம் சீமானோட அறிக்கை ஒன் ஆஃப் தி நேற்று தான் வெளியிட்டிருந்தார் என்று நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லான அறிக்கை. இப்படி பேசிக்கிட்டு சங்கினா சகத்தோழன்ற புது விளக்கத்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா அவரை சீரியஸாக எடுத்துக்கிறத விட்டுருவாங்க. முதல் முறையாக 8% வாக்குகளை பெற்று மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறார் 24 தேர்தலில். இதை தக்க வைக்கணுன்ற பதட்டம் இருக்கிறத எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அதற்காக எதையெல்லாம் செய்யக்கூடாதோ அதையெல்லாம் செய்தால் இருக்கும் 8 கரைந்து 0.8 ஆகிவிடும். அண்டு ரஜினி அவர் இப்போ பர்சனலாக நல்லவர். அவர் யார் கூப்பிட்டாலும் இப்போ சீமான் உங்களை பார்க்கணுங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டால் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவார். வருவார், வந்து பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் பேசுனாங்க, வந்துடுவாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ரஜினி அவர்களிடம் அரசியல் பேசினேன். ரஜினிகிட்ட அரசியல் பேசினீங்கன்னா உங்கள் அரசியல் அறிவு எந்த அளவுக்கு இருக்குன்ற கேள்வி இயல்பாக எழுமாழாதான். ரஜினி ஒரு தோல்வியுற்ற அரசியல்வாதி. ஒரு அரசியலுக்கே வரல. அந்த வார்த்தையே தப்பு, மரபு பிழை இருக்குது அதில். தோல்வியுற்ற இல்லை, சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். யார் ஏதாவது அவருக்கு அந்த கான்ஷியஸே இல்லை ரஜினிக்கு. எனக்கு பாவமாக இருக்கு அவரை பார்த்தா. என் கட்சிக்கு இவர் தான் உங்கள் என்ன பதவி உங்களுக்குன்ட்டு அர்ஜுனமூர்த்தியை பார்த்து கேட்டார். ஞாபகம் இருக்கா? அது கேமரா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இதை பார்த்தா எப்படி ட்ரோல் பண்ணுவாங்கன்னு யோசிக்க வேணாமா? டிமானிட்டைசேஷன் வந்த உடனே நியூ இந்தியா பான்னு சொல்லிட்டோமே, அது தோல்வி அடைஞ்சா அடி அடிப்பாங்களே, யோசிக்க வேண்டாமா? அப்படிப்பட்டவர் அவர்கிட்ட போய் 2.5 மணி நேரம் நான் அரசியல் பேசினேன் அப்படின்றது இவர் அது மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறார். நீங்கள் கவனிக்கணும். அது ஒரு இயல்பாக வந்து ஏங்க ஒரு ஃப்ரெண்டுங்க அவர் எனக்கு ரஜினி போய் பார்த்தேன் பேசினேன் அதெல்லாம் வெளில சொல்கிறது ஒன்றும் இல்லைங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட அரசியல் பேசினது மீண்டும் மீண்டும் திரு சீமான் அவர்கள் வலியுறுத்துகிறார்.
ஸோ திரு விஜய் அவர்களை பேலன்ஸ் பண்ணி, அதே போல் நம்ம விரிவாக பேசியிருக்கோம், விஜய் இவ்வளவு தாக்குதல் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. விஜய் அவர்கிட்டே வரல, இவர் தான் கூட்டணியே, யாரு கூடவும் கூட்டணி கிடையாது என்று சொல்லி கொண்டிருந்த சீமான் விஜய் கூட்டணி கழிச்சா போவேன்னு சொன்னாரா? அவன் என் தம்பி, என்னை விமர்சித்தா கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அவன் என் தம்பின்னு இவர் தான் சொன்னார். அவர் லாரியில் அடிப்படி செத்து போவன்றார். திரு ரஜினி அவர்களே இதே மாதிரி பேசியிருக்காரு பார்த்தீங்களா? இப்போ இந்த காணொலிலாம் சுற்றிட்டு இருக்கு. வெற்றிடம் 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 இருக்குது, அரசியலில் வெற்றிடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் இருக்குன்ட்டு திரு ரஜினி அவர்களே விமர்சித்து பேசியிருக்கிறார். இப்படி பண்ணார்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் யாரும் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. திரு சீமான் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அரசியலில் கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி இல்லைன்னா ஒதுக்கி தள்ளப்படுவார்கள், அவ்வளோதான். இப்போ பொதுவாக வந்து செலிப்ரிட்டிஸ்லாம் டிவோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பொதுவாக யூடியூப்பில் உட்காந்து அது தொடர்பான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவருடைய டிவோர்ஸு, அதை பற்றி பார்த்திங்கன்னா அவர் அதை தொடர்ந்து அவங்களோட கிட்டாரிஸ்ட் ஒருத்தவங்க வந்து மோகினி டே அவங்க டிவோர்ஸ் வாங்கினதை அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிக்கும்போது அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குது இப்படின்ற மாதிரியெல்லாம் உட்காந்து ஏதோ பக்கத்தில் இருந்து பார்த்தா மாதிரி அவ்வளோ இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இது எல்லாத்தையுமே நீக்கணும், நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? செய்தி சேனல்களுக்கும் சரி, யூடியூப் சேனல்களுக்கும் சரி, கண்டென்ட் பஞ்சம் இருக்கிறது. ஓகேங்களா? நாம் இந்த 5 கண்டென்ட்டுக்கு பஞ்சம்ன்றதை தாண்டி உண்மையான அரசியல் பேசுவதற்கான பஞ்சம் தான் இங்கே இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். அது ரொம்ப சீரியஸா இருக்கு, மக்களுக்கு பிடிக்கிறது இல்லை போல. இத மாதிரி மசாலா விஷயங்களை பேசினா சீக்கிரமா ரீச் ஆகுறாங்க. தவறா நினைச்சுக்காதீங்க, ஆபாச படம் போட்டால் கூட தான் மக்கள் பார்ப்பாங்க, அதுக்கு போடுவீங்களா? இது ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது, புரியுதுங்களா? இது ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது. மக்களுக்கு பிடிக்குது அப்படின்றதுனால பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுதான் நான் சொல்ல வந்தேன். நான் இப்போது இந்த நடுவில் 5 மாதம் போன 23 செப்டம்பரில் தொடங்கணும். நடுவில் இந்த 5 மாதம் கேப் விட்டு கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதங்கள் நாம் சேனல் செயல்பட்டுருக்கு. இந்த சினிமா நட்சத்திரங்கள் இதே போல் மனமுறிவு உள்ளிட்ட விவகாரங்கள் உச்சகட்டமாக விவாதிக்கப்பட்ட போது கூட நம்ம சேனலில் ஒரு முறை பேசியிருக்கோம் இல்லையோ, அது மாதிரி டாபிக் எடுத்து தொடவே மாட்டோம். இன்றைக்கி இதை பேசுனீங்கன்னா பார்ப்பாங்க மாலதி, நிச்சயமாக பார்ப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின்ஸை பற்றி பேசும்போது அவங்க திரும்ப கேள்விக்கு அவங்கக்கிட்ட பெரிய அதிகாரம் இல்லை. அவங்க வந்து உங்கள் மேலே என்ன மாதிரியான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. ஸோ இப்போது ஒருவேளை ஆளும் அரசுக்கு எதிராக அவங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறீங்கன்னு வைங்களேன், அதை விடையும் இது ஈஸி இல்லை. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் வருஷத்துக்கு 2 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அது ஒரு காரணம் தானே. உட்காந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினை பற்றி பேசுகிறது, ஒரு வியூஸ் வந்துடும், அதுக்கப்புறமா அதில் ஒரு காசு வந்துடும், அவங்க சொன்னாங்கன்னா நீக்கிட்டு போயிடும். ரொம்ப எளிமையாக இருக்குல்ல? எளிமையாக இருக்குது. இன்னொன்று, ரைட் டு ப்ரைவசின்றதை அடிப்படை உரிமையாக சுப்ரீம் கோர்ட்டு சொல்லியிருக்கு. ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அண்ட் ரைட் டு ப்ரைவசின்றது அடிப்படை உரிமை. அது என்ன செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் அந்த அடிப்படை உரிமை இல்லையா? அவர்களும் மனிதர்கள் தானே. 1000 காரணம் இருக்கும் ஒரு மனமுறிவு ஏற்படுறதுக்கு, 1000 காரணம் இருக்கும். அதை நம்ம வெளியில் இருக்கவங்க யாராலையும் அதை தெரிஞ்சுக்கவே முடியாது. சம்மந்தப்பட்டவர்களை தவிர யாருக்கும் அது தெரிய வாய்ப்பே இல்லை. அது உள்ளே பூந்து ஆராய்ஞ்சு, இன்னொன்று குறிப்பாக இந்த சினிமா தொடர்பாக பேசும் ஒரு நபர் ஒரே நாளில் இந்த ஏஆர் ரஹ்மான் மேட்டர் 5 சேனல் உட்காந்து பேசியிருக்காரு. அதை எடுத்து இந்த 5 சேனலோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருந்தாங்க. 5 சேனலில் போய் பேசிட்டு வர்றாரு. மக்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக சம்மந்தப்பட்டவர்களுக்கு இது எவ்வளோ மன உளைச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டு போய்ட்றீங்க, இதுதாங்க காரணம், அதாங்க காரணம்னு நீங்கள் சொல்லிட்டு போய்ட்றீங்க. அதான் நான் சொன்னேன், நான் யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி பெருகிடுச்சு. நீங்கள் சொன்னது மாதிரி அரசாங்கத்துக்கு எதிராக இப்போ நம்ம இவ்வளோ மேட்ரு எடுத்து பேசுகிறோமே, இந்த மாதிரி மேட்ரு பேசினா சிக்கல் வரும். ஒன்று, இன்னொன்று, யாரும் மெனக்கிடுறது இல்லை. இப்போ ஒரு லியோ வேலைச்சேரி போயிட்டு வந்தார், நாங்கள் பரந்தூர் போயிட்டு வந்தோம். அண்டு இப்போ நம்ம பேசுகிற விவகாரம் வந்து திருவேங்கடம் என்கவுண்டர் பேசுகிறேன். இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மெனக்கெட்டு விசாரித்து தரவுகளை எடுக்க வேண்டும். சும்மா பேசிட முடியாது. இது ஈஸி இல்லை. ஒரு வரி தான் நியூஸு, நாங்கள் 2 பேரும் பிரிகிறோம் அப்படின்ட்டு அந்த அம்மா தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு மனைவி சொல்லியிருந்தார், மனைவியோட வழக்கறிஞர் சொல்லி நாங்கள் பிரிகிறோன்ட்டு. அவ்வளோதான். இது ஒரு வரி போதாதா? உட்காந்து பேசுங்க. இத்தனை வருஷம் ஆச்சு. இதில் அட்வைஸ் வேறு, இத்தனை ஆண்டுகள் கழித்து அவங்களே கவலைப்படல, இத்தனை வருஷம் கழிச்சு பிரியதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உபதேசம், இப்படி நீங்கள் பிரிந்தால் நீங்கள் சமூகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். உபதேசம் கூட பண்ணிட்டு போகலாம். இவங்க ஏன் பிரிஞ்சாங்க? ரொம்ப அருவருப்பாகவும் ஆபாசமாகவும் இருக்கிறது. ஃபஸ்ட்டு அடுத்தவங்களோட ப்ரைவசியை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு அத்தனை பேரும் மரியாதை கொடுக்க வேண்டும்.
ரைட் டு ப்ரைவசின்ற ஃபண்டமெண்டல் ரைட்டு செலிபிரிட்டிஸ்க்கும் உண்டுன்றதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே தமிழானங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவியத்தை அவர் வெளியிட்டு இருந்தாரு. எப்படா சிக்குவாருன்ற மாதிரி காத்துக்கிட்டு Exactly, இருந்து yes, yes. அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு. எல்லா சைடும் ஒவ்வொரு சைடும் இன்னொன்னா ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவன்றதுனால ரைட் விங்குக்கு கொண்டாட்டமாக இருக்கும் பார்த்தீங்களா அப்படின்ட்டு. தாண்டி அவர் மேலே வந்து எந்த சர்ச்சையும் பெருசாக இல்லை. இது வரைக்கும் இல்லை, இன்னைக்கு தான் சிக்கியிருக்காருன்னு சொல்லிட்டு. அது அவராக பண்ணல, அது சரி இயல்பாக ஒரு விஷயம் நடக்குது. அவர் இல்லை அதுதான் இயல்பாக நடக்குது. இதை வச்சுக்கிட்டு அவர் போட்டு டார்கெட் பண்ணி அவர் வழக்கறிஞர் மூலமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். நீதிமன்றம் உரிய ரிலீஃபை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்குலாம் இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஒருவேளை கருத்து சுதந்திரம் அப்படின்னு. நோ 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 இது நிச்சயமாக கருத்து சுதந்திரம் கிடையாது. நீங்கள் அடுத்தவங்களோட ப்ரைவசியை மதிக்கணும், ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லிட்டேன். அதுக்குள்ளே போய் பேசுறதுக்கு அரசியல் சட்டம் அந்த உரிமை கொடுக்கல. அதுதான் 1902 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நீங்கள் அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை போய் பேசுறது கருத்து சுதந்திரம் கிடையாது. நாட்டில் 1000 விஷயம் இருக்குது, பேசுங்க, அதை கருத்து சுதந்திரம்னு சொல்லுங்கள். இன்னொருத்தனோட படுக்கையறையில் எட்டி பார்ப்பது கருத்து சுதந்திரமா? அதை சட்டம் அனுமதிக்கல. அதெல்லாம் நீங்கள் அந்த அந்த ப்ரொடெக்ஷனுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகவே முடியாது. இது ரொம்ப ஆபாசமான விஷயம், இதை தவிர்க்கணும், பார்ப்பவர்களும் தவிர்க்க வேண்டும்ன்றேன். நீங்கள் தொடக்கத்தில் சொன்னீங்க இது மக்கள் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஆபாசமாக போட்டிங்கன்னா பார்க்க தாங்க செய்வாங்க. அதுக்காக ஆபாசத்தை பேச முடியுமா? ஆபாசத்தை அரங்கேற்ற முடியுமா? வரவேற்பறை கொண்டு போக முடியுமா? இதெல்லாம் காரணம் கிடையாது. சரிங்க சார். அடுத்ததாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்து இந்தியா முழுவதும் நடந்தது. இந்தியாவிலே மிக முக்கியமான மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் பாஜக தான் வின் பண்ணுவாங்க, அந்த அலையன்ஸ் தான் வின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இந்தியா கூட்டணி வந்து பெரும் இடங்களை வந்து மகாராஷ்டிரத்தில் வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை அவங்க கைப்பற்றினாங்க. இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் 288 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட வந்து 4/3 பகுதியை வந்து பாஜக கூட்டணி வந்து பெற்றிருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுது, அது மோடி பிரதமர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலே மக்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு தான் எதிராக ஆதரவாக வாக்களித்தார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலில் எங்கே தரவிட்டது இந்தியா கூட்டணி? உரிய விவரங்கள் வெளியே வரட்டும் என்று பொறுமையாக காத்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்டது போல் மக்களவை தொகுதிகளை சட்டப்பேரவை தொகுதிகளாக பிரித்து பார்த்தால் 151 இடங்களில் இந்தியா கூட்டணி 24 வெற்றி பெற்றது. இப்போ எடுத்துக்கோங்க, நந்தேத் என்ற பாராளுமன்ற தொகுதி, நந்தேட் என்ற மக்களவை தொகுதிக்கு இதோடு சேர்த்து இடைத்தேர்தல் நடக்குது. அந்த நந்தேத் தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது. ஆனால் 6 சட்டப்பேரவை தொகுதிகள் வரல, அந்த 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலையும் பாஜக கூட்டணி வெற்றி பெறுகிறது. கிட்டத்தட்ட ஸ்ட்ரைக் ரேட்டு 88% போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது தான் முதல் முறையாக நான் இவ்வளவு நாள் இவிஎம் மீது சந்தேகங்களை எழுப்பினால் நான் கண்ணை மூடிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது, விட்டுருங்க, அதுக்கு அந்த டெக்னாலஜி கிடையாதுன்ட்டு நான் ஆர்கியூ பண்ணியிருந்தேன். என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கி இந்த சரத்பவார் அவர்களின் மகள் திருமதி சுப்ரியா சூலே அவர்கள் இன்றைக்கி மக்களவையில் பேசும்போது கூட, மக்களவைக்கு வெளியில் பத்திரிகையாளர்கிட்ட பேசும்போது கூட நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம், டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம், நாங்கள் விரிவாக இது தொடர்பாக அறிக்கை வெளியிடுகிறோம் என்று சொன்னார்கள். அப்புறம் அங்கே வந்து இந்த மகளிருக்கு 1500 ரூபாய் உதவித்தொகை தான் இதை அப்படியே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டில் இந்த ஸ்விங்கை ஏற்றுக்கவே முடியல. இதை இந்த அளவுக்கு இப்படி ஒரு பேரலை, பிஜேபிக்கு ஆதரவாக ஒரு பேரலை வீசி கொண்டிருக்கிறது அப்படின்னா அதை சென்ஸ் பண்ண முடியாத அளவுக்குலாம் ஊடகங்களோ மற்றவர்களோ அவ்வளோ மோசமாலாம் இல்லை. உங்களுக்கு தெரியும், இப்போ 96 அப்படி பெரிய அலையை அடிக்கிற அளவுக்கு பாஜக வந்து மகாராஷ்டிரா ஒன்றும் பண்ணல. இத்தனைக்கும் பிரதமர் திரு மோடி அவர்கள் பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் பிரச்சாரம் பண்ணல. கட்சி உடஞ்சு கிடக்குது. ஏக்நாத் ஷிண்டேலாம் அவ்வளோ பெரிய தலைவர்லாம் கிடையாது. சரத்பவார் பெரிய தலைவரா ஏக்நாத் ஷிண்டே? உத்தவ் தாக்கரே வந்து பாலா சாஹிப் தாக்கரே அவர்களின் மகன். துடைத்து எறியப்பட்டிருக்கிறது அந்த கட்சி. என்னால் இந்த தேர்தல் முடிவுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இது ஒரு ரொம்ப ஆடாக தெரியுது. இவிஎம் தொடர்பாக இவ்வளவுனா, ஏன்னா இன்னொன்று மகாராஷ்டிரா வந்து மிக மிக முக்கியமான ஒரு மாநிலன்றதை நான் மறந்துடக்கூடாது. இந்தியாவின் பொருளாதார தலைநகரம் என்று அதை வர்ணிக்கிறார்கள். அண்டு பல ஆயிரம் கோடி மதிப்பிலான அந்த தாராவி ப்ராஜெக்டை அடானியிடம் கொடுக்க போகிறதுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. காங்கிரஸ் கூட்டணி தான் வந்து நாங்கள் வந்தோன்னா அந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுவோம் அப்படின்ட்டு உறுதிப்பட தெரிவித்திருந்தார்கள். விவரங்கள் வரட்டும், நம்ம பொறுத்துன்னு பார்ப்போம். நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், இயற்கைக்கு முரணாக இருக்குது இந்த முடிவு. போதுங்களா? உங்களுக்கு அதான் சொல்கிறேன்ல, நந்தேத் தொகுதியில் மக்களவை தொகுதியில் இப்போதும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்குது. ஆனால் அசம்பிளியில் 6 தொகுதியும் வெற்றி பெறாங்க. அப்படி என்ன வந்து ஒரு பிரமாதமான ஆட்சியை கொடுத்துருச்சு பிஜேபி. எப்படி கொல்லைப்புறமாக பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுன்றது தெரியும். விடிய காலத்தில் 7 மணிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க ஃபட்னாவிஸ்க்கு. ஸோ இது இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. உரிய தரவுகள் வெளியே வரட்டும். அதுக்கப்புறம் வரும் நேரத்தில் அடானி அமெரிக்காவில் மாட்டின மாதிரி இந்த விவரமும் வெளியே வராமலா போய்விட போகிறது. நிச்சயமாக வரும் என்று நம்புகிறேன். இது வந்து திஸ் டிஃபைஸ் லாஜிக். இந்த முடிவு நான் சொல்கிறேன், இது வந்து காங்கிரஸ் சரியாக காங்கிரஸ் சரியாக வேலை செய்யலை, உத்தவ் தாக்கரேவோட சிவசேனா சரியாக வேலை செய்யலை,
பிஜேபி கூட்டணிக்காக ஆர்எஸ்எஸ் வேலை செய்ததெல்லாம் எளிமையான காரணம். ஆனால் இந்த முடிவுகள் இயற்கைக்கு முரணாக இருக்கின்றன. இன்னொன்று, ஒரு ஏற்கனவே இருந்த ஒரு ஆட்சிக்கு எதிராக பேரலை வீசியது என்றாலோ, இல்லை இதற்கு முன்பு இருந்த ஆட்சி ஒரு செம்மையான ஆட்சியாக இருந்தது. குஜராத்தை எடுத்துக்கலாம். குஜராத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஹேபிட் மாதிரி ஆயிடுச்சு அந்த ஜனங்களுக்கு. கண்ணை மூட்டு பிஜேபிக்கு போகிறது ஹேபிட் மாதிரி ஆகிப்போச்சு. அப்படி இருந்தாலும் ஒரு லாஜிக் இருக்குது. உடஞ்சி துண்டு துண்டான கூட்டணி பாது. ஏக்நாத் ஷிண்டேலாம் இப்போது முதல்வரான பிறகு தானே அவர் யாருன்றதே இந்தியாவுக்கு தெரியும். அவர் அண்ட் அஜித் பவார் வந்து அவரது உறவினரான சரத்பவாரின் முதுகில் குத்தி அந்த கட்சியை உடைத்து கொண்டு வந்தார்ன்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் மகாராஷ்டிரா மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று கிரவுண்டில் போய் அதுதான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எஸ், இந்தியாவில் பல மாநிலங்களில் வெற்றி பெற்ற பிஜேபியால் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பெரும் தோல்வியை சந்தித்ததற்கு காரணம் அந்த இத்தனைக்கும் மோடி பிரச்சாரம் பண்ண தேர்தல். அதில் இவங்களால் வெற்றி பெற முடியல. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிஜேபி அரசு வர வேண்டும், அதுவும் இந்த உடைந்த சிவசேனா, பிஜேபி, சரத்பவார் கூட்டணி வர வேண்டும், சரத்பவாரோட உடைந்த கட்சி என்சிபி வர வேண்டும் என்பது இயற்கைக்கு முரணாக இருக்கிறது. உண்மைகள் விரைவில் வெளிவரும். அந்த பிறகு விரிவாக பேசலாம். நம்ம அதானி விவகாரம் அதில் பார்த்திங்கன்னா இப்போது அது திமுக வரைக்கும், தமிழ்நாடு வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி கேள்வி கேட்கும்போது பார்த்திங்கன்னா முதலமைச்சர்கள் அவர்கிட்ட வந்து செய்தியாளர் கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறாரு. அது மட்டும் கிடையாது, திரு ராமதாஸ் அவர்களுடைய அறிக்கை பற்றி கேட்கும்போது போனவர் திரும்ப வந்து அவர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கார், அதனால் டெய்லி ஏதாவது அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு, அதை பற்றிலாம் பேச முடியுமா அப்படின்ட்டு போகிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? திரு ராமதாஸ் அவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு அடுத்தபடியாக ஒரு அறிவார்ந்த அரசியல் தலைவர்னு தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் தற்பொழுது இருக்கும் ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவர் தான். அவர் மேலே 1000 விமர்சனங்கள் இருக்கலாம். 1000 விமர்சனங்களை சொல்லலாம், நானும் சொல்லுவேன். ஆனால் அவர் ஒரு மூத்த அரசியல் தலைவர். தமிழ்நாட்டின் அரசியலை செதுக்கியதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ராமதாஸ் மீது கடுமையான குற்றச்சாட்டு சுமத்துபவர்கள் கூட அவருடைய அறிக்கைகள் மீது ஒரு வார்த்தை குறை சொல்ல முடியாது. அவரோட எந்த அறிக்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் விரிவாக இருக்கும். அவர் மட்டும்தான் முதல்ல இந்த இஷ்யூவை பேசினாரே, அதான் விவகாரத்தை. அதுக்கப்புறம் சீமான் அவர்கள் கூட பின்னாடி தான் பேசினார். 3 நாட்களுக்கு முன்பாக திரு ராமதாஸ் அவர்கள் அறிக்கை அளித்திருக்கிறார். விரிவான அறிக்கை, ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்கார். ஏற்கனவே மின்வாரியம் நஷ்டத்தில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் மின்வாரியம் அந்த SCCA என்ற சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிட்டடோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது. அந்த சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் லிமிட்டடிடமிருந்து மாநில அரசுகள் மின்சாரம் வாங்குவதற்காக அதானி லஞ்சம் கொடுத்தார் என்று தான் அமெரிக்காவில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பெயரும் அந்த அமெரிக்க குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இதற்கு நடுவே முதல்வர் அவர்களை கௌதம் அடானி வீட்டில் வந்து சந்தித்தார் என்று ஊடகங்களில் செய்தி வந்துள்ளது. அதை முதல்வர் தரப்பிலிருந்து இதுவரை மறுக்கவில்லை. ஸோ இது தொடர்பாக இந்த சந்திப்புக்கான காரணம் என்ன, அந்த SCCA லிமிட்டடோட தமிழக அரசின் மின்வாரியம் போட்ட ஒப்பந்தம் என்ன என்ற விவரங்களை வெளியிட வேண்டும்னு சொல்கிறாரு. இதை வந்து அவருக்கு வேறு வேலை இல்லைன்னு சொன்னார்னா இது என்ன மாதிரியான பதில்? அவர் ஒரு முதலமைச்சர் இல்லையா? யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். நீங்கள் இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் நீங்கள் யார் கேட்டாலும் பதில் சொல்லணும். பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்கள் இருக்கீங்க. கேள்வி கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் தான் அதிகாரத்தில் இருக்கீங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு தலைவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதை பற்றி கேள்வி கேட்டால், அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வேறு ஏதோ மழை வெள்ளம் அப்படின்னு சொன்னோன்னே, மழை வந்தாலும் வரலனாலும் நாங்கள் தயாராக இருக்கோம், இப்படிப்பட்ட கேள்விக்கெல்லாம் ஜாலியாக பதில் சொல்லுவார் அவர். இப்போ அவர்கிட்ட இந்த கேள்விக்கு பதிலாக, சார் திராவிட மாடல் ஆட்சி தொடர்பாக இந்த இந்தியா டுடே வெளியிட்ட ஒரு கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டுக்கு 4வது இடம் கிடச்சிருக்குன்னு சொன்னால், ஆமாம் வர இருக்குதுன்னு சந்தோஷமாக சொல்லுவார். சொல்லிட்டு 2 ஆக போட்டுக்குவார் கடைசியாக. இப்போ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப முக்கியமானது. இது தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்பாங்க. அப்போ அதுக்கு அவர் ப்ரிப்பேர் ஆகி வரலையா? அதை தவிர்க்கிறாரு. அடானி பற்றி கேள்வி கேட்டால் பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால தான் அடானின்னு ஆரம்பிச்சோன்னு அப்படி திரும்பி போனார். கவனிச்சிங்களா? அது வரைக்கும் நல்லா ரொம்ப ஈகராக கேட்டுட்டு இருக்காரு. அடானின்னு ஆரம்பிச்சோன்னு அப்படி போகிறாரு. ராமதாஸ்ன்ற பேரை கேட்டோன்னா திரும்பி வந்து அவருக்கு ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறாரு. இது என்ன மாதிரியான பதில்? என்ன அலட்சியம் உங்களுக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறினா திமுக எங்கப்பா போய் நிற்கும்? தைலபுரத்தில் இல்லை, ராமதாஸ் அவர்கிட்ட நிற்குமா நிற்காதா? நிற்கும். இன்னும் 2 நாட்களில் அந்த வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் திறக்க இருக்கிறது. அவரோட ஒரே மேடை ஏற வேண்டும். அந்த நேரத்தில் இப்படி பேசலாமா? அவர் முதல்வர் பேசலாமா? இப்படி என்ன ஆணவமான பதில் இது? அவருக்கு வேறு வேலை இல்லைன்னா அவரோட வேலை இதுதான் ஒரு வேலை. வேலை வெட்டி இல்லாமல் அவர் அறிக்கை விடல. இது அவரோட வேலை. திரு ராமதாஸ் அவர்களின் வேலை, அத்தனை பேரின் வேலை. இன்னும் சொல்ல போனால்
மீண்டும் மீண்டும் ஊடகங்களில் செய்தி வந்துட்டு இருக்கு. அடானி வந்து வீட்டில் பார்த்தாருன்னு அமெரிக்க நீதிமன்றத்தில் தமிழ்நாடு பேர் இருக்கா இல்லையாப்பா? நம்ம விரிவாக பேசியிருக்கோம் நம்ம சேனலில் இல்லையா? எந்த கான்டெக்ட்ல தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு விரிவாக பேசியிருக்கோம். இப்படி இக்னோர் பண்ணிகிட்டே போக முடியுமா? ஒரு முக்கியமான இஷ்யூ அவங்க அட்ரஸ் பண்ணி தானே ஆகணும். அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். தவிர்த்துக்கிட்டு நீங்கள் ஓட முடியாது. கேட்டால் அப்புறம் அதற்கு பிறகு வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதிலளித்திருக்கிறார் அப்படின்றார். நீங்கள் முதலமைச்சருங்க, நீங்கள் முதலமைச்சர். ஒப்பந்தம் கையெழுத்து போடும்போது ஜெயிலில் இருந்தார் அந்த அமைச்சர். அவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் பொறுப்பு. அதானியோட இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சமயத்தில் மே மாதமும் ஜூலை மாதமும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அப்போ ஜெயிலில் இருந்தார் செந்தில் பாலாஜி. நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு கேள்வி கேட்டார்னா இல்லைங்க அவர் கூறுவதில் உண்மை இல்லை. செந்தில் பாலாஜி சொன்ன பதிலே சொல்லலாம், தவறு இல்லை. நாங்கள் SCCI கூட தான் ஒப்பந்தம் போட்டிருக்கோம், அடானி கூட நேரடியாக ஒப்பந்தம் இல்லை. ஜெகன்மோகன் ரெட்டி அந்த பதில் தான் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதை சொல்லுங்கள். அவருக்கு வேலை இல்லைன்றது எங்கேருந்து இவருக்கு இவ்வளோ ஆணவம் வருதுன்றதான் எனக்கு தெரியல. எத்தனை முறை போய் துரைமுருகனை விட்டு கூட்டணிக்கு வாங்கன்னு தவிச்சிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால உங்கள் வண்டி ஓடுது. விடுதலை சிறுத்தைகள் இல்லைன்னா நார்த் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தைலாபுரத்தில் போய் தவம் இருப்பீங்க. அவர் வரமாட்டார் ஐயா, இவங்க தான் ஒரு நாளும் வரமாட்டார். இவங்க தான் போனோம். ஜெகதரட்சகன் அனுப்புவார், துரைமுருகன் அனுப்புவார். இப்போதும் ஜெகதரட்சகன் அனுப்பி தூது விட்டுட்டு தான் இருப்பாங்க. இது என்ன பதில்? தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டோட மூத்த அரசியல் தலைவர் அவர். எப்படி சொல்லுவீங்க அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு? உங்களுக்கு மட்டும் வேலை வெட்டி இருக்கா? குழந்தைங்களோட முட்டி போட்டு விளையாண்டு இருக்கிறீங்க. முதலமைச்சர் செய்கிற வேலையாது இல்லை. இது அவரோட கேள்வி மட்டுமா இருக்காது. அவர் வந்து ஒட்டுமொத்த தமிழக மக்களோட ஒரு பிரதிநிதியாக தானே நம் சார்பாகத்தான் கேட்கிறார். ராமதாஸ்க்கு என்ன பர்சனல் ஆசையா? நம் சார்பாக கேட்கிறார், மக்கள் சார்பாக கேட்கிறார். அதனால தான் அவர் ஒரு மூத்த அரசு, அவர் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்திட்டு இருக்காரு. நமக்காக தான் கேட்குறாரு. இப்போ அந்த விஷயத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு நமக்கு மட்டும் ஆர்வம் இல்லையா? அவர் சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே கடன் இருக்கு. 25 வருஷத்துக்கு எதுக்கு ஒப்பந்தம் போடுறீங்கன்ற கேள்வி எழுகிறதா இல்லையா? அதை கேள்வி கேட்டானா பதில் சொல்ல மாட்டேன்னா இந்த அளவுக்கு ஆணவம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? முதல்வர் ஸ்டாலினுக்கு எங்கிருந்து இத்தகைய ஆணவம் வந்ததுன்னு எனக்கு உள்ளபடியே தெரியல. இப்படிலாம் இத்தகைய ஆணவமாக நீங்கள் சொன்னீங்கல்ல, இதுக்கெல்லாம் ஒரு எண்டே இல்லையா? இது என்ன இப்படி சொல்லிட்டு போறாருன்னு மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி ராமதாஸ்க்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறீங்க. உங்களை வேலை இல்லாமல் வீட்டில் உட்கார வச்சுருவாங்க. ஏற்கனவே அரசு ஊழியர் சொல்லிட்டாங்க உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பரிசாக கொடுக்குறோன்ட்டு. அதுவும் இல்லாமல் வீட்டிலே உட்கார வச்சுருவாங்க. ஜெயலலிதாவையே வீழ்த்திய மாநிலம் இது. ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது சார். தொடர்ந்து வந்து அதிமுக பொதுக்கூட்டமாகட்டும் இல்லை கட்சி கூட்டம் மாவட்ட ரீதியாக நகர கூட்டங்களில் எப்பொழுதுமே வந்து சலசலப்பு வந்துக்கிட்டே இருக்குது. யாராவது ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்குறது, பேச விடாமல் தடுக்கிறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நடந்துக்கிட்டே வருது. அது வந்து பிளான் பண்ணி பண்ணுறதா இல்லை இயல்பாக நடக்குதா சார் அதிமுகவில்? இது இரண்டில் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். அதிமுகவோட உட்கட்சி கூட்டத்தில் பிளான் பண்ணி வெளியிலிருந்து தகராறு ஏற்படுத்துவதுன்றது ரொம்ப ஃபார்ஃபெட்ச்டு, புரியுதா? ஏன்னா அவங்க கட்சிக்காரன் தான் உள்ளே இருக்க போகிறாங்க. இப்போது இது ஏற்கனவே திரு SP வேலுமணி அவர்கள் நெல்லையில் நடத்திய ஒரு கூட்டத்தில் தச்சை கணேசராஜா மற்றும் இன்னொரு குரூப் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அண்ட் அதற்கு பிறகு வந்து இப்போ மதுரையில் திரு செல்லூர் ராஜா அவர்கள் நடத்திய கூட்டத்தில் கைகலப்பு ஏற்படும் அளவுக்கு சென்றிருக்கிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் திரு பழனிசாமி அவர்களும் மற்ற மூத்த தலைவர்களும் என்ன கிரீவன்ஸ் கட்சியில்ன்றதை செக் பண்ணி சரி பண்ணலைன்னா பொதுமக்கள் மத்தியில் இது அதிமுக மீது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையோடு தானே கட்சியை பார்த்துட்ருக்காங்க. இது ஆட்சிக்கு வருமான்ற ஒரு பேச்சு இருக்குது. இது இன்னும் கூடுதலாகும். இது ஒரு வருடத்தில் தேர்தலை சந்திக்கக்கூடிய அதிமுகவுக்கு, ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இது நல்லதல்ல. இன்னொன்று, ஊடகங்களை முழுக்க வந்து திமுக கட்டுப்பாட்டில் வச்சுருக்குன்றது உங்களுக்கு தெரியும். இதை ஊதி பெருசு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நெல்லையில் நடந்த வேலுமணி கூட்டத்திலே வந்து சமாதானம் ஆயிடுச்சு. பிரச்சனை நடந்தோடனே அதுக்கப்புறம் வேலுமணியை உட்காருங்க, என்ன பிரச்சனை பேசலான்னு சொல்லிட்டு அமைதியாக அந்த கூட்டத்தில் வேலுமணி அவர்கள் உரையாற்றி இருக்கிறார். ஆனால் அது செய்தியாகலை. வேலுமணி அமைதியாக பேசுனது வெளியில் செய்தியாகவே வரல. இந்த சண்டை நடந்து மட்டும்தான் வரும். அப்படி தான் வரும். இன்றைக்கி எல்லார் கையிலையும் செல்ஃபோன் இருக்குது. இன்றைக்கி இந்த லேசாக கை கல்பனை நடந்துச்சுன்னா எடுத்து வெளியில் விட்டுருவாங்க. இதையெல்லாம் புரிந்து கொண்டு இதை அட்ரஸ் பண்ணி இது போல் செய்திகள் வெளியே வருவது அதிமுகவுக்கு நல்லதில்லைன்றது பொதுச் செயலாளரும் மூத்த தலைவர்களும் புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை அட்ரஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ரீசன்னால தானே இந்த தகராறு நடக்குது. அது என்னன்றதை அட்ரஸ் பண்ணி கட்சியை ஸ்மூத்தாக நடத்தலைன்னா அவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்க நேரிட்டுன்றது அந்த தலைவர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். சார், நேற்றைய தினம் வந்து உங்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை போட்டிருந்தீங்க. என்னென்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து தன்னுடைய வழக்கில் ஒரு சாட்சியை வந்து கலைக்க முயல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீங்க. வழக்கு இவ்வளோ நாளாக நடந்துட்டு வர்றது, சிறையில் இருக்கார். இனிமேலும் வந்து விட்னஸை லைக் பிரசாட்சியாக மாற்ற முடியுமா? செந்தில் பாலாஜி அவர்கள் மீது 2 வழக்கு. ஒன்று வந்து சென்னை மாநகர காவல்துறை பதிவு செய்த அந்த வேலை மோசடி வழக்கு, மத்திய குற்றப்பிரிவு பதிவு செய்த வேலை மோசடி வழக்கு.
அந்த வேலை மோசடி வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பணம் தொடர்பான வழக்கு தான் அமலாக்கத்துறை தொடர்ந்துருக்கு. மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்காக அமலாக்கத்துறை தொடர்ந்துருக்கு. இதில் இந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் தான் அவர் சிறையில் இருந்தார். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே சிறையிலேருந்து வெளியில் வந்தார். அந்த அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வழக்கில் அரசு தரப்பு சாட்சியாக திரு மணிவண்ணன் என்ற உதவி இயக்குனர் சாட்சியம் அளித்து வருகிறார். அரசு தரப்பு சாட்சியாக மணிவண்ணனோட சாட்சியம் என்ன, அவரோட ரோல் என்னன்றதை சொல்லிடுறேன். அவர் தமிழ்நாடு ஃபாரன்சிக் சயின்சஸ் லேபரேட்டரியோட அசிஸ்டண்ட் டைரக்டர், தடயவியல் துறையில் அவர் இந்த கம்ப்யூட்டர் அண்ட் அலைடு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி சொல்லக்கூடியவர். செந்தில் பாலாஜியோட கேஸ்லேயே ரொம்ப முக்கியமான எவிடன்ஸு இந்த ஃபாரன்சிக் எவிடன்ஸ் தான். என்ன ரீசன்னா, சிசிபி கேஸ் இந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்களா, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஒரு பென்ட்ரைவை சீஸ் பண்ணுறாங்க. அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னா, ஒரு 500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 500 பேரோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் செந்தில் பாலாஜி ஆஃபீஸ்லேருந்து அனுப்பிச்ச இமெயில் அந்த பென்ட்ரைவில் இருக்குது. அதாவது ஒரு 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 மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் டிரைவர் கண்டக்டர் போடுறதுன்னா அங்கே தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகணும். ஆனால் இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாமே மந்திரி ஆஃபீஸ்லேருந்து வருது. லிஸ்ட்டு யார் எவ்வளோ துட்டு கொடுத்துருக்காங்க, யாருக்கு அப்பாயின்மெண்ட் போடணுன்னு அங்கேருந்து மெயில் வருது. மெயில் வந்த உடனே இங்கே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு க்ரூஷியல் எவிடன்ஸ். அதை சீஸ் பண்ணது சிசிபி, இடி கிடையாது. மத்திய குற்றப்பிரிவு, தமிழக அரசின் காவல்துறை தான் அந்த பென்ட்ரைவை சீஸ் பண்ணியிருக்கு. மத்திய குற்றப்பிரிவு சீஸ் பண்ண அந்த பென்ட்ரைவை தான் இடி ரிலை பண்ணுது. அதை அவர் ஏற்கனவே அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. அவரை இடி விட்னஸாக சேர்த்து அவர் தான் எவிடன்ஸ் கொடுத்துட்ருக்காரு. அவர் வந்து செப்டம்பர் மாதம் அவருடைய சாட்சியம் தொடங்குகிறது. செப்டம்பர் மாதம் சாட்சியம் தொடங்கி அவர் கரெக்டாக சொல்லிகிட்ருக்கிறாரு. அந்த ஸ்டேஜில் செந்தில் பாலாஜி தரப்பு அவரை அணுகியிருக்கிறது. இது அவங்க செந்தில் பாலாஜி சைட்லேருந்து நமக்கு வந்த தகவல். அவரோட தரப்பு இவர் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிவண்ணன் அணுகி மாற்றி சொல்லுங்கள், எங்களுக்கு அவங்க எனக்கு ஒரிஜினல் பென்ட்ரைவ் அனுப்பலை, ஏதாவது இவருக்கு ஆதரவாக மாற்றி சொல்லுங்கள், நாங்கள் அப்படி கேட்டுக்கோம், நீங்கள் மாற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் வந்து அவரை போய் அணுகுறாங்கன்னா, இவர் மந்திரி, அவர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவர், தடயவியல் துறை தமிழக அரசு கீழே தானே இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் டைரக்டர். அவரை போய் மந்திரி ஆஃபீஸ்லேருந்து மந்திரி சார்பாக போய் மிரட்டினா அவர் பயந்துக்குவார் அப்படின்னு போய் சொன்ன உடனே அவர் முடியாதுன்ட்டார். திரு செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கை அமர்வு நீதிமன்றத்தில் நடத்துவது யார் என்று கேட்டீர்கள் என்றால், அகில இந்திய பார் கவுன்சிலோட துணைத் தலைவராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர் திரு பிரபாகரன், சீனியர் அட்வொகேட். அவர் தான் நடத்திட்டு இருக்காரு. இந்த விஷயம் வந்து சீனியர் அட்வொகேட் பிரபாகரனுக்கு தெரிஞ்ச உடனே கேஸ் கட்ட எடுத்துகிட்டு போன்ட்டார். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறதை நான் அனுமதிக்க மாட்டேன், நான் சண்டை போட்டு உங்களுக்கு கேஸை ஜெயிச்சு தரேன்னா என் மேலே நம்பிக்கை தான் நீங்கள் நடத்தணும். ஒன்று. ரெண்டாவது, உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. சாட்சியெல்லாம் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்கு. இந்த நேரத்தில் இதை பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணுறதா கோர்ட்டு நினைக்குமா, வக்கீல் பண்ணுறதா நினைக்குமா? அகில இந்திய அளவில் பல்வேறு வழக்குகளை நடத்திட்டு இருக்கேன். இன்னொன்று ஆல் இண்டியா பார் கவுன்சிலோட வைஸ் பிரசிடென்ட், அவர் வைஸ் பிரசிடென்ட் வேறு ஏதோ பொசிஷன் ஆல் இண்டியா லெவலில் பொசிஷனில் இருக்கார். என்னோட கிளையண்ட் இப்படி பண்ணுறதா இருந்தால் அது என்னையும் தானே சாரும், கட்ட எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். இது நீதிமன்றத்திலே பதிவாகுது. இவங்களுக்கு இந்த மணிவண்ணனோட சாட்சியம் முடிஞ்சிச்சுன்னா இந்த கேஸுக்கு முக்கால்வாசி முடிஞ்ச மாதிரி. நான் சொன்னேன், இந்த பென்ட்ரைவ், இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தான் இதில் க்ரூஷியல் அப்படின்றத சொன்னேன். ஸோ இதை கோர்ட்லேயே இவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு இது வரைக்கும் வாதாடி கொண்டிருந்த சீனியர் கவுன்சிலை வந்து நாங்கள் மாற்றிட்டோம், வேறு வக்கீல் வச்சுருக்கோம், அதனால் இந்த வழக்கை தள்ளி வைங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க ஒரு ஷார்ட் டேட் ஏதோ போட்டிருக்காங்க. கடைசியாக இந்த வழக்கு மணிவண்ணனை குறுக்கு விசாரணை செய்யும்போது மணிவண்ணனை மிரட்டும் விதமாக செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டு இருக்குது. பிரபாகரன் போயிட்டார், வேறு கவுன்சில் வந்துட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபாரன்சிக் எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு மேனுவல் இருக்குது, அந்த மேனுவல் படி தான் நீங்கள் பண்ணீங்களா அப்படின்னா, அதுபடி தாங்க நான் பண்ணேன், மேனுவல் காப்பி எங்க அப்படின்னு கேட்குறேன். மேனுவல் காப்பி எங்ககிட்ட இல்லைங்க, அது டைரக்டர்கிட்ட தான் இருக்குது, என்கிட்ட காப்பி இல்லைன்னா அந்த மேனுவல் காப்பியை கொடுங்கன்னு அதுக்கு ஒரு பெட்டிஷன் போடுறாங்க. இதெல்லாம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, டிலே பண்ணுறதுக்கு அது கேட்குறாங்க. அந்த ஸ்டேஜில் இந்த வழக்கு வரும் வெள்ளிக்கிழமை தள்ளி போயிருக்கிறது. சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என்ற நிபந்தனை அடிப்படையில் தான் ஜாமீன் கொடுப்பாங்க எல்லா கேஸ்லையும். செந்தில் பாலாஜிக்கு அதை ஸ்பெசிஃபிக்காக சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு. அதனால தான் அதையும் சொல்லிவிட்டு வாரத்தில் 2 நாள் போய் நீங்கள் இடி ஆஃபீஸில் கையெழுத்து போடணுன்னு வேறு போட்டிருக்காங்க. அதையும் மீறி இவர் இது பண்ணுறாருன்னா செந்தில் பாலாஜி என்ன பண்ணிகிட்ருக்காருன்றதை பார்த்துட்ருக்காங்க. எப்படியும் அன்அஃபிஷியலாவது ஜட்ஜஸ்க்கு இந்த தகவல் போயிடும். ஸோ நீங்கள் இப்போது அவர் இந்த ஜாமீன் கொடுத்த 2வது நாளே பட்டாசு வெடித்து வரவேற்றது, அமைச்சரானது, இது எல்லாத்தையும் உச்சநீதிமன்றம் பார்த்துக்கிட்டு தான் இருக்குது.
இன்னொன்று, இவர் ஜாமீனை ரத்து செய்வதற்கு தாக்கல் செய்த மனு அடுத்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது. இது ஆபத்து. இன்னொரு விஷயம் இதில் என்னென்னா, செந்தில் பாலாஜினாலே தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோலாம் போட்டார்ல, அவரை உச்சி முகர்ந்து கொண்டிருக்கிறாரே, இப்படி ஒரு மாநிலத்தில் அமைச்சராக இருந்து கொண்டு சாட்சியங்களை இவர் கலைக்கிறார்ன்றது இந்த அரசுக்கு தான் கெட்ட பேருன்றதை முதல்வர் புரிஞ்சுக்கணும். இது செந்தில் பாலாஜி செய்கிறத பார்க்க மாட்டாங்க. நீ அவர் மந்திரியாக வச்சிருக்கிறதுனால தானே இதை பண்ணுறாருன்றது தானே கொஸ்டின் வரும். அதனால் ஒரு சிஎம் தான் இதில் தலையிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லணும். இல்லைன்னா உச்சநீதிமன்றம் ஜாமீன் ரத்து பண்ணி திருப்பி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா அரசுக்கு தானே இதை அசிங்கம். இப்படிப்பட்ட ஒரு ஆளை நீங்கள் அமைச்சராக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தானே நீதிமன்றம் பார்க்கும். இது தெரிஞ்சுக்கணும். அவர் செந்தில் பாலாஜி இன்னும் மாறலை பாருங்கள். வழக்கை நீங்கள் நீதிமன்றத்தில் அந்த சாட்சியை உடச்சி வெளியில் வர்றதுன்றது வேறு. போய் இந்த மாதிரி மிரட்டி உங்களோட கவுன்சில் நான் இனிமேல் உங்களுக்கு வழக்கு நடத்த மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நடந்துகிட்டு இருக்கிறாருன்னா அவர் செந்தில் பாலாஜி இப்போதும் மாறவில்லை, எப்போதும் மாற மாட்டார். கரூர்லையும் திருப்பி அவர் பழையபடி ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டாருன்றது தான் சொல்கிறாங்க. திருப்பி மீண்டும் அங்கே மணல் கடத்தலுக்கு தடையாக ஒருவர் இருந்தார் என்பதற்காக காலியாக ஒரு டிராக்டரை எடுத்துகிட்டு போய் அந்த டிராக்டரில் மண்ணெல்லி போட்டு அவர் மேலே மணல் கடத்தல் கேஸை போட்டு குண்டாஸில் போட்டிருக்காங்க. இப்போ இது செந்தில் பாலாஜி அவர்களின் உத்தரவில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயம். இது இந்த ஆட்சிக்கு நல்லதில்லை. நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றன. சம்மந்தப்பட்டவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நம்புகிறேன். சரிங்க சார். தொடர்ந்து ஆக்சுவலாக இந்த அரசியல் ஆட்டில் நிறைய விஷயங்கள் பற்றி பேசணும். அடுத்த அரசியல் ஆட்டிலையும் இந்த மாதிரி பேசுவோம். நன்றி உங்க கருத்து. நன்றி.